வணக்கம் நம்மளே வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தனலட்சுமியில் நம்ம வந்து பேட்டர்ன் மெத்தடில் நமக்கு 5ஆம் நம்பர் 8க்கு 5 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அது மேட்ச் ஆகிருந்தது, ஒரு நல்ல வின்னிங் தான். அது போக நம்ம வந்து வேறு மாதிரியான நம்பர்கள் எதிர்பார்த்தோம். நம்ம வந்து 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம். 3ஆம் நம்பர் நம்ம 5 8ன்னு எதிர்பார்த்தோம், 5 3ன்னு வந்துருச்சு. ரொம்ப சூப்பராக பரவாயில்ல. பட் இருந்தாலும் நமக்கு இன்றைக்கி வந்து நமக்கு 5ஆம் நம்பர் வந்து நமக்கு பேட்டர்ன் மெத்தட், அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 8 5ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதுதான் நமக்கு இங்கே வந்துருச்சு. மேலே வந்து நமக்கு 9 8 5ன்னு வந்திருக்கா. இப்போ நம்ம அதே நம்பரை இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், 4 8 5ஆக மாற்றணும். ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி நாளைக்கான மெத்தட்லையும் ஒரு 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். யாருக்காச்சும் 6ஆம் நம்பர் அதுவும் வருது அப்படிங்கிறதே பாருங்கள். 6ஆம் நம்பர் எங்கே வரணும்னா வெயிட் பண்ணுங்கள், நான் எங்கே வரும்னு 6ஆம் நம்பர் தெளிவாக சொல்கிறேன். அதே மாதிரி இதில் வந்து நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர்னு பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா 8ஆம் நம்பரு 875ன்னு கொடுத்தாங்க இல்லையா. சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி நம்பரு. பட் 875 ட்ரையல் நம்பர். அது போக ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 503. நமக்கு இந்த வாட்டி போன வாரத்தில் வந்து நமக்கு 500ன்னு ஒரு நம்பர் வந்துச்சு இல்லையா. 500ன்னு யார் கொடுத்தாங்க, காரூணியாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தனலட்சுமி வந்து 897 தான் கொடுத்தாங்க. பட் இந்த வாரம் எந்த நம்பருமே நமக்கு ரிப்பீட்டடாக கொண்டு வரவே இல்லை, ஒரே மாதிரி நம்பர்கள் தான் கொண்டு வந்துட்டாங்க. போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட், அதாவது தனலட்சுமி ஏதாவது மேட்ச் ஆகிருக்கானா 8ஆம் நம்பர் மேட்ச் ஆகான்னு பார்த்தா மேட்ச் ஆகலை, 9ஆம் நம்பர் மேட்ச் ஆகான்னு பார்த்தா இல்லை, 7ஆம் நம்பர் எதுவுமே மேட்ச் ஆகலை. நமக்கு வந்து இந்த 5ஆம் நம்பர் பேட்டர்னில் வந்துச்சு இல்லையா, ரொம்ப ஸ்ட்ராங்காக அது மட்டும் தான் மேட்ச் ஆச்சு, வேறு ஒன்றும் ஆகலை. சரி, அடுத்து நமக்கு நாளைய வந்து நான் யாரோடைய கொடுக்கணும்னா காரூணியா ப்ளஸ்னுடைய 598வது கொடுக்கல் 5 9 8 598. போன வாரம் நமக்கு கார்போனியா ப்ளஸ் என்ன கொடுத்தாங்க, மேலே பாருங்கள் தெரியுது, 584 இல்லையா, 584. ஆல்மோஸ்ட் நம்ம நாளைக்கு என்ன வருதுன்னா, இந்த மேக்ஸிமம் நாளைக்கு 5ஆம் நம்பர் தான் நாளைக்கும் எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக வர மாதிரி தெரியுது. ஏன்னா 875 இதில் ஒரு 5ஆம் நம்பர், 503 5ஆம் நம்பர், 595 98 5ஆம் நம்பர், 584 5ஆம் நம்பர். 5ஆம் நம்பர் தான் நமக்கு நாளைக்கு பிரதானமாக வருது. யாருக்கெல்லாம் 5ஆம் நம்பர் வருதுன்னு நீங்கள் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு 5ஆம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்பாக கூட இருக்கலாம். என்ன காரணம்னா, இன்றைக்கி ட்ரையல் நம்பர்லேயும் 5ஆம் நம்பர் இருக்குது, ரிசல்ட்லேயும் 5ஆம் நம்பர் இருக்குது, ட்ரா நம்பர்லேயும் 5ஆம் நம்பர் இருக்குது, போன வாரம் கொடுக்கப்பட்ட ரிசல்ட்டு 5ஆம் நம்பர். ஏன்னா போன வாரம் காரூணியா தான் நமக்கு பெண்டிங் நம்பர் 8 5 4லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்தாங்க. 5ஆம் நம்பர்லாம் ரொம்ப நாள் கழித்து வந்துச்சு போன வாரம். ஏ போர்டில் வைக்காத நம்பர் தான் நமக்கு போன வாரம் வச்சாங்க. நல்லா கவனமாக பார்த்தா தெரியும். ரொம்ப நாள் கழித்து நமக்கு 5ஆம் நம்பரை காரூணியா ப்ளஸ் போன வாரம் சூப்பராக எடுத்து கொடுத்தாங்க. சொதப்பவே இல்லை, அது ரொம்ப முக்கியம். இப்போ எப்போயுமே வந்து கார்போனியா ப்ளஸ் சொதப்பும்பாங்க, ஆனால் போன வாரம் சொதப்பிச்சா இல்லை. நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அந்த நம்பர் அப்படியே கொடுத்துருந்தாங்க. கார்போனியா ப்ளஸ்ஸு சூப்பராக 5 8 4ன்னு கொடுத்தாங்க. 4ஆம் நம்பர் இன்னும் கேட்டி, ஏன்னா 4ஆம் நம்பரில் கிட்டத்தட்ட 28 25 நாளைக்கு மேலே பெண்டிங் இருந்துச்சு. அதுவும் 5ஆம் நம்பர் வந்து நம்ம சொல்ல வேணால் 67 நம்ம 68 நம்ம இருந்துச்சு, கிட்டத்தட்ட அவ்வளோலாம் பெண்டிங் இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து ஆடினாங்க. ஓரளவுக்கு நமக்கு கார்போனியா ப்ளஸ் போன வாரம் சூப்பராக கொடுத்தாங்க. அப்போ வந்து கார்போனியா ப்ளஸ்ஸு போன வாரத்தில் இந்த ட்ரா நம்பர்லேருந்து ஒரு நம்பர் நம்ம என்ன 5ஆம் நம்பர் எடுத்து ஆடினாங்க சரியா. கார்போனியா ப்ளஸ் 5ஆம் நம்பர் கொண்டு வந்திருந்தாங்க. அது மாதிரி இன்றைக்கி நமக்கு 598 இதில் ஏதாவது கொண்டு வருவாங்களா அப்படின்னா 5ஆம் நம்பர் மறுபடியும் கொண்டு வருவாங்க. ஏன்னா 5ஆம் நம்பர் வந்து நமக்கு போன வாரம் எடுத்ததுக்கப்புறம் யாருமே எடுக்கலை, ஒரே ஒரு கம்பெனிக்காரங்க கூட எடுக்கலை. எங்கே எடுத்துருக்காங்க 5ஆம் நம்பர்? இப்போ தான் இன்றைக்கி தான் வந்து தனலட்சுமி 5ஆம் நம்பர் ஏ போர்டு எடுத்திருக்காங்க. அது ஏற்கனவே எடுக்கப்பட்ட நம்பர் தான் சரிங்களா. ஃபஸ்ட்டு 5ஆம் நம்பரை வந்து நம்ம கார்போனியா ப்ளஸ் எடுத்தாங்க, எடுத்து 2 ட்ரா கழிச்சு நமக்கு கார்போனியா எடுத்தாங்க 5ஆம் நம்பரை. இப்போ 4 ட்ரா முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் யார், தனலட்சுமி 5ஆம் நம்பர் எடுத்துருக்காங்க. அவ்வளோதான். நான் இன்னும் 5ஆம் நம்பருங்கிறது பி போர்டில் அதிகமாக இருக்குது, சி போர்டில் அதிகமாக இருக்குது. 2 நம்பர். சி போர்டில் எத்தனை நாளுங்க அப்படின்னு மேலே பாருங்கள், 735 வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் வரைக்கும் நமக்கு வரல. எத்தனை ட்ரா ஆச்சு, கிட்டத்தட்ட 20 ட்ராவில் 19 ட்ராவுக்கு மேலே நமக்கு இன்னும் வந்து நமக்கு 5ஆம் நம்பர் நமக்கு எங்கே வரல, சி போர்டில் வரல. அப்போ நாளைக்கான வாய்ப்புகளில் சி போர்டில் தான் எனக்கு 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பர்டிகுலராக மேட்ச் ஆகுது. யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி அந்த 5ஆம் நம்பர் பாருங்கள், வரிசை அப்படியே ஒன்று ஒன்றா ஏ போர்டிலே கிடச்சிருக்கு பாருங்கள், 5 5 5 வரிசையாக கிடச்சிருக்கா. சி போர்டில் இங்கே. அப்போ ஒரு சி போர்டில் மட்டும் ஒரு 5ஆம் நம்பர், ஏ போர்டில் 3 5ஆம் நம்பர் வரிசையாக ட்ரையல் மாதிரி கிடச்சிச்சா, அது ரயில் மாதிரி கிடச்சிருக்கா. அது மாதிரி தான் நான் சொல்கிறேன். நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ட்ரா நம்பர்லேயே கொஞ்சம் ஆடுவாங்க. ட்ரா நம்பர்லேயே வந்து நமக்கு 592 இருக்குது, 598 இருக்குது. அது போக வந்து 503ங்கிறது ரிசல்ட்டு, 875ங்கிறது நமக்கு
ட்ரையல் நம்பராக இருக்குது. அதுலேயும் நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓல்டு ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ஆடினா கூட இந்த 584 ஆடினாங்க இல்லையா, 584 தான் போன வாரம் ஆடினாங்க. அது மாதிரி ஆடினா கூட எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. சரியா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா பேட்டர்ன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் எனக்கு நேற்று இன்றைக்கி அதே தான் காமிக்கிறேன். 6ஆம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. யாருக்காச்சும் 6ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். ஏன்னா 5க்கு அப்புறம் 8, 4க்கு அப்புறம் 8, 8க்கு அப்புறம் 5, 5க்கு அப்புறம் 6 அப்படிங்கிற நம்பர் நமக்கு வரிசையாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி கையில் பேட்டர்ன் வச்சுருந்தீங்கன்னா பாருங்கள். அதே மாதிரி தான் நமக்கு இன்றைக்கி வந்திருக்கு. நாளைக்கு அது மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாருக்காச்சும் வருது அப்படின்னா ஏ போர்டில் 6ஆம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதை தாண்டி என்னங்க நீங்கள் திரும்ப அந்த நம்பர் திரும்ப வரும்னு எப்படிங்க சொல்கிறீங்கன்னா, நம்ம இன்றைக்கி அதான் சொன்னோம். அந்த நம்பர் தான் திரும்ப வரும். ஏ போர்டில் தான் 5ஆம் நம்பர் வரும்னு சொன்னோம் இல்லையா, அது மாதிரி தான் நாளைக்கும் அது மாதிரி தான் ஏ போர்டில் 6ஆம் நம்பர் வரணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம். இருக்கான்னு பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் 7ஆம் நம்பர் எடுத்துக்கலாம். இது வேணால் நமக்கு சாத்தியமான நம்பர். எப்படிங்க அப்படின்னா 5க்கு 7ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர். அது போக ப்ளஸ் நமக்கு 7ஆம் நம்பர் எப்போ வந்திருக்கு பாருங்கள். நமக்கு 9ஆம் தேதி வந்துருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் 7ஆம் நம்பர் வரல. அப்போ 7ஆம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் நாளைக்கு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா, அது போக நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர்லேயே நமக்கு என்ன 875 7ஆம் நம்பர் வந்துருச்சு. அப்போ நமக்கு 75 அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகணும். அப்படின்னா 75 இல்லைன்னா 57 இது மாதிரி ஏதாவது ஒன்று மேட்ச் ஆகணுங்கிற மாதிரி தான் நம்முடைய கணக்கு சொல்லுது. சரி, அது மாதிரி எதுவும் நீங்கள் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாங்கிறதுனால சொல்கிறேன். சரி, அடுத்து நம்ம பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் எனக்கு கொஞ்சம் பர்டிகுலராக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னா எனக்கு என்னமோ திரும்ப அந்த இடத்துல 8ஆம் நம்பர் தான் வரணும்னு தோணுது. 8ஆம் நம்பர் தான் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். பி போர்டு என்னங்க இப்போ தாங்க 8ஆம் நம்பர் ரீசெண்டாக வச்சாங்க, அதுக்குள்ளே வருமா அப்படின்னா ஆமாம். எனக்கு எங்கெல்லாம் வந்து 8, 3, 0 அதெல்லாம் வருதோ, எப்போல்லாம் 3, 0ன்னு வருதோ அங்கெல்லாம் 8ஆம் நம்பர் வந்திருக்கு. நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அது மாதிரி திரும்ப நமக்கு 8ஆம் நம்பர் கொண்டாந்து கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், 8ஆம் நம்பர் தான் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பார்த்துங்க. பி போர்டில் 8ஆம் நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா 0க்கு 8 ஆடலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக. 3க்கு 8 ஆடுறாங்க, 3க்கு 0 ஆடுறாங்க, 0க்கு 3 ஆடுறாங்க. அப்போ 0க்கு 8ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அப்போ ஒரே மாதிரியான கேட்டகரிஸ் நம்பர் தான் இது, வேறு எதுவும் மாற்றி இல்லை. 3 இங்கே 8 அவ்வளோதான் வித்தியாசம். ரெண்டுமே போகிற நம்பர் ஒரே மாதிரியான நம்பர் தான். அப்போ இது மாதிரியான நம்பர்கள் தான் நமக்கு வரணும். அப்படிங்கிறதுனால நான் என்ன சொல்கிறேன்னா 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டிலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். சரிங்க, அது போக ப்ளஸ் 4ஆம் நம்பர். 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 0க்கு 4, 0 304 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கான்னு பாருங்கள். 206 இந்த மாதிரி நம்பர் நிறையா இருக்குது. பட் இருந்தாலும் நமக்கு அது மாதிரி வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரும். இருக்குதான்னு பாருங்கள். 302, 304 புரியுதுங்களா? வரிசையாக 302, 304, 301, 30 இந்த மாதிரி கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு 15 ட்ரா இருக்குது இல்லையா, இப்போ 20 ட்ரா ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 10 ட்ரா இருக்குது. 10 ட்ராவும் நமக்கு அது மாதிரி ஆடுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா 4ஆம் நம்பருக்கான சான்ஸ் இருக்கான்னு பாருங்கள். 4ஆம் நம்பரும் பர்டிகுலராக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான். இந்த போர்டுக்கு அதாவது இந்த 0 அது 504, 503ன்னு வந்தாலே மேக்ஸிமம் வந்து இந்த 5ஆம் நம்பர் 0 அப்படின்னு வந்துருச்சுனாலே உங்களுக்கு 5ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பருக்கும் 0க்கும் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக 4ஆம் நம்பர் அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக கூட வரும். அதனால தான் சொல்கிறேன் இருக்கான்னு பாருங்கள். சரியா, அது மாதிரி வந்தால் கூட நீங்கள் 6, 8, 7, 4 அப்படிங்கிற இந்த மெத்தட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். அது மாதிரி உங்களுக்கு இது கணக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால தான் சொல்கிறேன் ஏ போர்டு 6, 7, பி போர்டு 8, 4ங்கிற 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு. சி போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளுங்க. சி போர்டில் எனக்கு வந்தால் 5ஆம் நம்பர் வருங்க. 5ஆம் நம்பர் எதனால் சொல்கிறேன்னா 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3க்கு 5 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது போக ப்ளஸ் இப்போ சொன்னோம் இல்லையா, அதே மெத்தட் தான். அது மாதிரி திரும்ப வந்து 5ஆம் நம்பர் வந்து நமக்கு திரும்ப ஆடலாம். அதுலேயும் குறிப்பாக சி போர்டில் 5ஆம் நம்பர் ஆடுறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பரும் கூட போன வாரமே அவங்க தான் எடுத்திருக்காங்க. இந்த வாரமும் அவங்க திரும்ப 5ஆம் நம்பர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா போன வாரம் கனெக்ட் பண்ணிட்டோம்ல, போன வாரம் என்ன வந்துச்சு நமக்கு ஃபுல்லாக அந்த எல்லாமே வந்து தைரியமாக பெண்டிங் நம்பர் எடுத்தாங்க. ஃபுல்லாக நமக்கு வந்து ஏ போர்டில் கிட்டத்தட்ட யாருக்கும் வைக்காத ஒரு 67 நாளைக்கு மேலே இருந்த நம்பரை எடுத்தாங்க. ஏ போர்டு 5ஆம் நம்பர் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி சி போர்டில் வந்து ஒரே டைமில் 4 நம்பர் எடுத்தாங்க. அதே டைமில் 4 நம்பரும் கிட்டத்தட்ட ஒரு 28, 29 நாளாக பெண்டிங். அது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா அன்றைக்கி எடுக்கப்பட்ட 3 நம்பருமே அதிகமான பெண்டிங் நம்பர். சரியா, இப்போ அதே மாதிரி மறுபடியும் துணிச்சலாக வந்து மறுபடியும் 1ஆம் நம்பரு சி போர்டில் எடுக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் யாருக்காச்சும் 1ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். அதுதான் இருக்கிறதுலே பிரதானமாக பெண்டிங் நம்பராக இருக்குது. ஏ போர்டை கூட சி போர்டில் தான் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது. 28 நாளைக்குமான பெண்டிங். பட் அது எடுக்கிறாங்களா நாளைக்குன்னு பார்ப்பேன். ஏன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 3க்கு 1ங்கிறது எப்போயுமே எவர் கிரீன் நம்பர் தான். 3ஆம் நம்பர் வந்து 1ஆம் நம்பருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். ஏன்னா உங்களுக்கு 3க்கு 6, 6க்கு 3லாம் வரிசையாக வருது. அது பாயிண்ட் நம்பர் அப்படி வந்துச்சுனாலே நமக்கு 3ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பருங்கிறது டேரெக்டாக வந்து வந்துடும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதாவது
3ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் எப்படி பவரில் வருதோ அதோட டைரக்டரில் வருது. அதே மாதிரி இப்போ 3ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பருக்கும் 3ஆம் நம்பருக்கும் 1ஆம் நம்பருங்கிறது ரொம்ப எக்ஸாக்டாக வந்து கொடுக்க போகிற நம்பராக தெரியுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம், வாய்ப்பு இருக்குது. அது போக ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2ஆம் நம்பர். ஏன் 2ஆம் நம்பர் கொடுக்குன்னா 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு இந்த ட்ரையல் நம்பர்லேயும் ஒரு இதுலேயும் வந்து ஒரு 2ஆம் நம்பர் மேட்ச் ஆகிற மாதிரி தெரிஞ்சது. ஏன்னா அதனால தான் கொடுக்குறேன். இருக்குதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு இந்த 5ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் ஆடலாம், இல்லை 0க்கு 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பருக்கு கொஞ்சம் அஃபிஷியலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கல, ஓரளவுக்கு மேலோட்டமாக தான் கொடுக்குறேன். பட் எனக்கு தெரிஞ்சு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஃபேவரபுளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம இது கொடுக்குறோம். 1ஆம் நம்பர் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, 6ஆம் நம்பரும் வருது, இல்லைன்னு சொல்ல முடியாது. 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும், ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுது. 7ஆம் நம்பர், 5ஆம் நம்பர் இதுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதை தாண்டி வந்து அந்த 1ஆம் நம்பர் வந்துடும். இதுக்குள்ளே தான் வின்னிங் இருக்குது, வேறு எதுவும் வர வாய்ப்பு இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸாக்டாக எப்படி சுற்றினாலும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும். ட்ரை பண்ணி பார்க்கலாம்.